அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கோம். கடலூர் மாவட்டம் மதனகோபாலபுரம் விவசாய சங்க தலைவர் ஐயா காசிநாதன் அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே கரும்புக்கு நாங்கள் மருந்து கொடுக்க வரும்போது முதல்ல எங்களுக்கு ஐயா தான் வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஃபீல்டு நம்ம டாக்டர் ஆனந்த் சாரோட ஃபீல்டு. ஐயாட்ட அந்த கரும்புக்கு நம்ம அது பொங்கல் கரும்பு, இதோட அனுபவத்தை ஐயாட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நாங்க கேட்டா எப்ப இந்த மருந்து கொடுத்தோம்னு சொல்லுங்க ஐயா. இது வந்து நீங்க வந்து என்ன செஞ்சீங்கன்னா, உங்களை பார்த்து நான் இது பண்ண கிராஸ் ரோட்ல, சரி சார் என் கொல்லையை வந்து பாருங்க சார், எனக்கு மருந்து கொடுங்க சார்னு கேட்டேன். அப்ப வந்து எல்லாம் ஒரு 3/4 அடி உயரம் தான் இருந்தது பயிர். இப்ப வந்து அதுக்குள்ள ஒரு இன்னும் 30 நாள் ஆகல, அதுக்குள்ள வந்து என்ன ஆள் மட்டம் பயிர் வந்துட்டு பாருங்க. அப்படியே பாட்டத்துல இருந்து அப்படியே காமிக்கிறேன். எனக்கு வந்து இது நல்ல முறையா எனக்கு ஒரு மகிழ்ச்சியா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் வந்த மாரி எனக்கு ஒரு அதிகாரமா இருக்கு சார். இது மன சந்தோஷம் ரொம்ப இதா இருக்கு. சில பேர் எல்லாம் வந்து உள்ளால ஒண்ணு வச்சு பேசுவாங்க, வெளியால ஒண்ணு பேசுவாங்க. நான் வெகுளியா பேசுறேன். இதை விவசாயி பூரா இதை பார்த்து இந்த பயிரை இந்த மருந்தை உபயோகப்படுத்தினாங்கன்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாய்ப்பாலை குடிச்சால் எப்படி வளமா வருவோமோ அதோ போல இந்த இயற்கை மருந்தை நம்ம வளமாக அந்த கொல்லியில் அடிச்சோம்னா பூமியா தேவிக்கு அருமையாக வரும். இந்த கெமிக்கல் உரம் நம்மளோட உடம்ப எப்படி ஊசி போட்டா நோய் அதிகமா இதாகுதோ அது மாரி ஆயிடும். அதனால நம்ம அப்பெல்லாம் பச்சாலை மூலிகமா சாப்பிட்ட மாரி இப்ப இது ஒரு பச்சாலை மூலிகமா நம்ம விவசாயத்துக்கு கொல்லிக்கு அடிச்சோம்னா இருக்க வளர்ச்சி வரும். நல்லா மகிழ்ச்சியாவும் இருப்போம், நல்லா ஆனந்தமாவும் இருப்போம். நல்ல முறையா இதை வந்து எல்லா விவசாயியும் இதை உபயோகப்படுத்தணும். ஐயா, இப்போ நீங்க ஏன்னா விவசாய சங்க தலைவர் அப்படிங்கறனால மற்ற தோட்டத்தை பார்த்திருப்போம். நான் எஸ்பெஷலி ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே நீங்க களைக்கொல்லி அதிகமா அடிச்சு பயிர் எந்திரிக்காம இருந்த பயிருக்கு நம்ம நெட்ஸப் ப்ராடக்டா கொடுத்தோம். ஆமாங்க ஐயா. அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்ப இருக்கிறதுக்கு ஈக்குவலா வந்துருச்சு தானே? ஆமா. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த பில்லு வந்து செத்துரும், களை குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அடிச்ச உடனே வந்து சுத்தமா அந்த ஊசி போட்டு மரண ஊசி போடுற மாதிரி அந்த களைக்கொல்லி அடிச்சுதான் சாவர கட்டமா போட்டுது. ஐயா உங்களை சந்திச்சேன், அந்த உயிர் போன உயிரை உணர்ந்து வந்துட்டீங்க. எங்களுக்கு இனிமேல் நல்ல சந்தோஷமா இருக்கும் சார். நாங்க ஐயா இந்த கடலூர் மாவட்டத்துல இப்ப நான் ஐயாவை சந்திச்சதுல இருந்து நானும் டாக்டர் ஆனந்த் சாரும் சந்திச்ச உடனே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபீல்டு இப்ப நான் டாப் வியூல காமிக்கிறேன் பாருங்க. நல்லா மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன், களக்கொல்லி அடிச்சு பயிர் எந்திரிக்காத இருந்த இடம் இது. இப்ப இந்த டாப் வியூல அப்படியே நான் கரும்பு காமிக்கிறேன். அன்இவன் குரோத்தே கிடையாது பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மட்டமா இருக்கு. பயிர் கிளப்பு மட்டும் பாருங்க. டாக்டர் சார் அப்படியே கொஞ்சம் வாங்கலாம். பயிர் கிளப்பு பாருங்க, 15-20 கிளப்பு அளவுக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா பழுப்பு சார். பயிர் முதல்ல அப்படியே பாருங்க. எத்தனை கிளப்பு அப்படி என்னங்க சார்? ஒரு பருவுக்கு 2 பயிர் தான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குங்க. இந்த பக்கமும் இருக்கு. வந்து 20 போத்து வந்திருக்கு சார். போத்து வந்து 20 போத்து வந்திருக்கு. 20 போத்து சார். இதுல ஆனந்த் சார் என்னென்ன மருந்து சார் கொடுத்தீங்க? சார் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா சார் ஐயா சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த களக்கொல்லி அடிச்சு சுத்தமாவே பயிர் இல்லைங்க, ரொம்ப டல்லா இருந்துச்சு. அப்ப இனிஷியலா என்ன பண்ணாங்க, ஸ்டிம்ரிச் வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னோம். கொஞ்சம் செடிக்கு நம்ம அந்த கிரீனிஷ் சேகரிக்கிறதுக்காக ஸ்டிம்ரிச் கூட பயன் கொடுத்து ஸ்ப்ரே பண்ண சொன்னோம். உடனே தண்ணி விட்டுட்டு அதே ஒரு நம்ம இது கொடுத்தோம், ஷெட் கொடுத்தோம். ஷெட் டோஸ் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோம். ஏன்னா நமக்கு அந்த மண்ணோடைய வளத்தை கொஞ்சம் மாத்தணுன்றதுக்காக டோஸ் யூஸ்வலா கொடுக்கறத விட கொஞ்சம் சேர்த்து ஒரு லிட்டருக்கு 3 ml வேத்துல கொடுத்தோம். கொடுத்து அடுத்து இந்த 2 டோசேஜ் தான். என்பிகே நீ குடுக்கல? என்பிகே இன்னும் குடுக்கவே இல்ல. அதுக்குள்ளவே இவ்வளவு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. இன்னும் செகண்ட் டைம் ஒரு பொடி யூரியா கூட நீ போடல சார். உரமே நாங்க காட்டல சார், உரமே எனக்கு தேவையில்ல சார். எனக்கு இதே போதும் சார். நாங்க எப்ப எங்க தாத்தா பாட்டி வந்து எங்களுக்கு கம்மங்கூழு கேவரு கூட கொடுத்தாங்களோ, களி கிண்டி கொடுத்தாங்களோ அதோ போல இருக்கு சார். இப்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. டாக்டர் சார் தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ.